வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சண்டே அப்போ எடுத்த வீடியோ தான். சண்டேனாலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து நான்வெஜ் செஞ்சனால அதுவுமே ஃப்ரீயாக கிடையாது. நான்வெஜ் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வர வழியில் கொஞ்சம் கிராசரி ஐட்டம் இல்லை, அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த டைம் கிராசரி ஐட்டம் பார்த்திங்கன்னா எது தேவையோ எது இல்லையோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அது வேணும் இது வேணும் அப்படின்னாலாம் எதுவுமே எடுத்துகிட்டு வர கிடையாது. கொத்தமல்லி புதினா அதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 லிட்டரு கோல்டு வின்னர் ஆயில் வந்து எப்போவுமே தேவைப்படும். ஒரு 20 டேஸ் 30 டேஸ் வரும், அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை இது தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 50 கிராம் எடுத்திருந்தேன். துவரம்பருப்பு சுத்தமாகவே முடிஞ்சு. எப்போவுமே 1 கேஜி எடுத்துருவேன், அப்போ தான் 1 மந்த்துக்கு வரும். துவரம்பருப்பு சாம்பாரில் அதிகமாக நான் வைப்பேன், அதுக்கு வேண்டிய துவரம்பருப்பு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் குருமிளகு 100, வெந்தயம் 50 கிராம் எடுத்துகிட்டேன், வெந்தயம் தேவைப்படும். அப்புறம் சோப்பு, கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். தலைக்கு குளித்தா தலை ரொம்ப பரபரன்னு இருக்குது, அதனால் சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு. லோரியல் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதனால் லோரியல் தான் எடுத்தேன். சின்ன பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கோல்கேட் பேஸ்ட் 100 கிராம் எடுத்தாச்சு. 75 ml வந்து நெய்யும் எடுத்துட்டேன். உதய கிருஷ்ணா பிராண்டு தான் எப்போ வாங்குவேன், அதுவும் எடுத்தாச்சு. ஷாம்பு வந்து டவ் எடுத்தாச்சு. இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே போய் என்ன எடுக்க தோணுதோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் எப்போவுமே போடுவோம் அப்படிங்கிற சொல்லி எதுவுமே எடுக்க மாட்டோம். என்ன தோணுதோ அப்போதைக்கு, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டைம் லக்ஸ் சோப்பு, அதுக்கப்புறம் டவ் ஷாம்பு எடுத்திருந்தோம். போன டைம் பார்த்திங்கன்னா கார்த்தியா ஷாம்பு, சன்சில்க் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம். கையோடு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிராசரி ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மந்த்லேருந்து நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போனால் 1000க்குள்ளே தான் நம்ம வாங்கிட்டு வரணும், அதிகமாக காசு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிராசரி ஐட்டம் வாங்க போனாலே 2000 2500 இந்த மாதிரி ஆயிரும். இந்த டைம் வந்து வளவள நான் எதுவுமே எடுக்கவே கிடையாது. மேகி, பாஸ்தா இந்த மாதிரியெல்லாம் எப்பாவது ஒரு நாள் தான் செய்வோம். அது போய் அப்போ தேவையானது மட்டும் கடையில் வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்குவோம், ஒரு 20 ரூபாக்குள்ளே 24 ரூபாக்குள்ளே வரும். இதுனா நம்ம அங்கே எடுக்கும்போது கண்டிப்பாக பெரிய பேக் தான் இருக்கும். அது நம்ம ஒரு 200 150 ரூபா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். அது நம்மளுக்கு காசு வேஸ்ட்டு தான். அதனால வந்து இந்த டைம் வந்து நான் எதுவுமே அதிகமாக எடுக்கவே கிடையாது. என்ன இல்லையோ அதான் எடுத்தேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். கிராசரி ஐட்டம்லேருந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஒரு 1000 ரூபாவது மாதத்தில் மிச்சம் பண்ணலாம் இந்த கிராசரி ஐட்டத்துலேருந்து. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3000க்கு 1000 என்னடா நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், அது லாஸ்ட்டாக வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் எது இல்லையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிராசரி ஐட்டம் மாதம் 3000 ஆகுனா அதை 2000 ரூபா சேவ் பண்ணிவிட்டு 1000 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மந்த்லேருந்து. நீங்கள் கிராசரி ஐட்டத்துலேருந்து எப்படி சேவ் பண்ணுறீங்க, இல்லை அதிகமாக வாங்குறீங்களா, கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது ஒரு சேவிங்ஸ் தானே. நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்கி சேவ் பண்ணுறோமோ அது வீட்டுக்கு தேவையானதாகவும் இருக்கணும், எச்சாவும் எதுவும் வாங்கிடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 500 ரூபாயாவது அதில் மிச்சமாகும், அதை கூட நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். இது ஒரு சேவிங் டிப் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆயிலில் பாட்டிலில் ஊற்றுறக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பயந்தான், ஏன்னா நான் எப்போவுமே கொஞ்சமாவது அது கீழே சிந்திடுவேன். இந்த டைமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் சிந்திட்டேன். அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கனை எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து அங்கே கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இருந்தாலும் நம்ம 1-2 தான் கட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டாங்க. அது இவர் சொன்னார், கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்காட்டி இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வாய்ஸ் ஓவர் ரூமில் தான் கொடுத்துட்ருக்கேன், இருந்தும் ரித்வி போடுற சவுண்டு கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து சில்லி சிக்கனும் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிக்கன் எடுக்கிற ஐடியாவே இல்லை. கடைசியில் ஒரு 11 மணி வாக்கில் தான் சரி போய் எடுத்துகிட்டு வரலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போய் எடுத்துகிட்டு வந்தோம். சில்லி சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணி தான் வச்சுருந்தேன், ஆனால் வந்து கரெக்டாக மேக்னேட் ஆகலை போல். கடைசியாக இந்த பவுடர் எல்லாமே எண்ணெயில் போயிடுச்சு, சிக்கன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டங்காட்டி வெயிலில் வச்சுருக்கணும், எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டேன். இதை மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டு, சாரி கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது மேக்னெட்டுன்னு சொல்லிட்டேன், மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து 2 இருந்துச்சு. ரித்வி பச்சை முட்டையை பார்த்து எனக்கு எடுத்து கொடுன்னு சொன்னான், நான் இருந்துட்டு வேக வச்சு தரேன்னு சொல்லிட்டு வேக தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, எப்போவுமே வந்து பிரியாணி மசாலா நான் கடையில் வாங்கவே மாட்டேன், நானே அப்போதைக்கப்போ கையில் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த பிரியாணியில் ஆட் பண்ணுவேன். அது வந்து நல்லா தான் இருக்கும். கடையில் வாங்குறது
வந்து அதே ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க, இல்லைனா 1, 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் வந்து இதுக்கு பட்டை 2, அதுக்கப்புறம் கிராம்பு, அன்னாச்சி பூ, சீரகம், சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு இந்த டைம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன், கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன். அப்புறம் பிரியாணி இலையை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சிருந்தேன், அப்போதைக்கு தேவையானது மட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி எப்போது செய்கிற பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருந்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை. எண்ணெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன், பெரிய வெங்காயம். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலையை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்றதுனால காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் இது கூட ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், நல்லா குக் ஆகட்டும். அந்த குக் ஆகிற கேப்பில் வந்து நான் தயிருக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் தயிர், 2 வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொடிசாக ஆட் பண்ணிட்டேன். தயிர் கூட வந்து லைட்டாக உப்பு சேர்த்து கலக்கி வச்சுட்டா பிரியாணியில் உப்பு இல்லைன்னா கூட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டி இதில் உப்பு சேர்த்துனா நல்லாயிருக்கும். தயிரை கலக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசி தான் வந்து எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சிக்கன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாகவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால 3 டம்ளர் தண்ணி மட்டும்தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழினா கொஞ்சம் தண்ணி விடு, பிராய்லர் வந்து அவ்வளோக்கு தண்ணி விடலை குக் ஆகும்போது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாம். லெமனும் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம், நான் வந்து பிழியல. இது கூடவே எக்கையும் ஆட் பண்ணிவிட்டேன். சும்மா ஏன் சாப்பிட்ணும், இப்படி போட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல எக்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணேன். விசில் வர்ற கேப்பில் நான் போய் வித் லவ் மூவி ஓடிட்டுருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து முடித்து விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சில்லி பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில்லி பார்த்திங்கன்னா பவுடர் ஃபுல்லாமே ஆயிலில் போயிருச்சு. சிக்கன் மட்டும்தான் கிடச்சி, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆயில் ரொம்பவே இழுத்துச்சு, இந்தளவுக்கு ஆயில் இழுக்குன்னு நினைக்கவே இல்லை, அவ்வளோக்கு ஆயில் இழுச்சு. சரின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அந்த காரம் உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கும்ல, அதனால நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, சாப்பிடும்போது கூட நல்லா உதிரியாக தான் இருந்துச்சு. அந்த தண்ணி அளவு கரெக்டாக வச்சங்காட்டி லாஸ்ட்டாக சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதோட சேவிங்ஸ் டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சேவிங்ஸையும் ஷேர் பண்ணிக்கிங்க கமெண்ட்டில். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.